ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நீட் தமிழ் மாஸ்ட்ரி. இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்ஸ் ஆஃப் பயாலஜியோட லெக்சர் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லெக்சர் 1 நம்ம பார்த்துருந்தோம். அதில் செல்லுலார் ஆர்கனைசேஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக லிவிங் ஆர்கனிசத்தோட கேரக்டரிஸ்டிக்ல செல்லுலார் ஆர்கனிசம், மெட்டபாலிசம், க்ரோத் எல்லாமே வரும். அதில் செல்லுலார் ஆர்கனைசேஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ வந்து மெட்டபாலிசம், க்ரோத், ரீப்ரொடக்ஷன் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? சரி. மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் அப்படின்னா தமிழ்ல வந்து வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிருள்ள ஆர்கானிசம், உயிருள்ள பொருட்களுக்கு உள்ள நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனை தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன், ரெஸ்பிரேஷன், புரோட்டீன் சிந்தசிஸ், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் டுகெதர் ஆர் கால் மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசம்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு, ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று ஆனபாலிசம், இன்னொன்று கேட்டபாலிசம். மெட்டபாலிசம் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று ஆனபாலிசம், இன்னொன்று கேட்டபாலிசம். ஓகேவா? ஸோ நம்ம பாடியில ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடியது இந்த கேட்டபாலிசம் தான், விச் இஸ் இப்போ வெயிட். இந்த இடத்துல பாருங்க, நான் இங்க எழுதுறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கேட்டபாலிசம் அப்படின்னா லார்ஜ் மாலிக்யூல்ஸை ஸ்மால் மாலிக்யூல்ஸா வந்து கன்வெர்ட் பண்றது, பிரேக் டவுன் பண்றது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டை வந்து குளுக்கோஸா மாத்துறது. அதாவது இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல, சாப்பிட்ற அந்த ஃபுட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதனால நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், நான் ஹியூமனை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து சிம்பிள் சப்ஸ்டன்சஸாக ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணும். ஓகேவா? பிரேக் டவுன் பண்ணும். சாப்பிட்ற சாப்பாடு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதை நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன பண்ணும்? சிம்பிள் சப்ஸ்டன்சஸாக வந்து ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பண்ணும். இதுக்கு பேர் தான் கேட்டபாலிசம், அதாவது தமிழில் சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதை மாற்றம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக் சாப்பிட்றோம், முட்டை சாப்பிட்றோம்னு வைங்க. அந்த முட்டையில வந்து புரோட்டீன் இருக்கும். அப்போ நம்ம சாப்பிடும் போதே புரோட்டீனா நம்ம சாப்பிட்றோமானா கிடையாது. நம்ம சாப்பிட்றப்போ நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன பண்ணும்னா அது சிம்பிள் மாலிகுலா வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் பண்ணும். அதுக்கு பேரு அமினோ ஆசிட். இப்போ இந்த இடத்துல வந்து அமினோ ஆசிட் சொல்லியிருக்கேன்ல, அப்போ பிரேக் டவுன் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு அமினோ ஆசிடா? நோ. பிரேக் டவுன் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு கேட்டபாலிசம். அமினோ ஆசிட் அப்படிங்கிறது அந்த எக்ல புரோட்டீன் இருக்குல்ல, புரோட்டீனா அப்படியே எடுத்துக்காது, அந்த புரோட்டீனை சிம்பிள் மாலிகுலா மாத்துது இல்லையா, அந்த மாலிகுலுக்கு பேரு அமினோ ஆசிட். ஓகேவா? இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைங்க. அடுத்து நீங்க வந்து உள்ள சாப்டருக்குள்ள என்டர் ஆகுறப்போ பயோமாலிகுல்ஸ்லாம் அமினோ ஆசிட், குளுக்கோஸ் நிறைய அப்படியே வரும், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? எது என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ எக்ல வந்து புரோட்டீன் இருக்கும். புரோட்டீனை நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிள் மாலிகுல்ஸா வந்து அதை பிரேக் டவுன் பண்ணும். அதுக்கு அந்த மாலிகுலுக்கு பேரு அமினோ ஆசிட். புரியுதா? இப்போ இதுவே வந்து ஒருவேளை நீங்க கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிள் சுகர் லைக் குளுக்கோஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸா பிரேக் பண்ணும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டபாலிசம்னா என்னது? நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம், அந்த ஃபுட் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டாக இருக்கு, அதை சிம்பிளர் ஃபுட்டாக வந்து நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் மேக் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் தான் கேட்டபாலிசம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, லார்ஜ் லார்ஜ் மாலிகுல்ஸ் டு ஸ்மால் மாலிகுல்ஸ். பெரிய மாலிகுல் புரோட்டீன்ங்கிறது பெரிய மாலிகுல். நான் எக் எக்ஸாம்பிளாக சொன்னேன்னா அதனால சொல்கிறேன். எக்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து லார்ஜர் மாலிகுல். ஓகேவா? ஸோ இந்த மாலிகுலை நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் என்ன பண்ணும்? ஸ்மால் மாலிகுல்ஸாக பிரேக் டவுன் பண்ணும். அதுக்கு பேர் தான் கேட்டபாலிசம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ஃபுட், குளுக்கோஸ். இப்போ நீங்கள் வேற ஏதாச்சும் ஃபுட் எடுத்துக்கிறீங்க, லைக் நான் சொன்ன மாதிரி வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும். கரெக்டாக? அது காம்ப்ளெக்ஸ் மாலிகுல். ஸோ அதை வந்து சிம்பிள் சுகராக வந்து நம்மளோட டைஜஸ்ட் சிஸ்டம் பிரேக் பண்ணும். அதுக்கு பேர் தான் கேட்டபாலிசம். ஸோ இந்த ப்ராசஸ் கேட்டபாலிசம் நடக்கிறப்போ உங்களுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். சரியா? கேட்டபாலிசம் ப்ராசஸ்ல எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? கேட்டபாலிசம் ப்ராசஸ்ல எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அடுத்தது ஆனபாலிசம். ஆனபாலிசம்னா என்னன்னா இப்போ வந்து அதே எக் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? அமினோ ஆசிட்ஸா பிரேக் ஆகுதா? இப்போ இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே மொத்தமா சேர்த்து புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும், புரோட்டீனை ஃபார்ம் பண்ணும். இதுக்கு பேர் தான் ஆனபாலிசம். புரியுதா? இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் மாதிரி. சரியா? ஸோ இந்த ப்ராசஸ்ல தான் உங்களுக்கு நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுறதா இருக்கட்டும், உங்களோட ஸ்கின், ஹேர் எது க்ரோ ஆகுறதா இருக்கட்டும், இந்த ஆனபாலிசம் ப்ராசஸ் மூலமாக தான் நடக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயம் வந்து கொஞ்ச நாள்ல சரியாகும். இதுக்கு ரீசன் என்னன்னா செல் டிவைட் ஆகி நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுது.
இந்த நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஆனபாலிசம் ப்ராசஸ் மஸ்ட். ஓகேவா? கண்டிப்பா ஆனபாலிசம் ப்ராசஸ் நடக்கணும். அப்பதான் நியூ செல்ஸ் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ ஆனபாலிசம்னா என்னது? அந்த ஸ்மால் மாலிக்யூல்ஸை வந்து லார்ஜர் மாலிக்யூல்ஸா கன்வெர்ட் பண்றது. ஓகேவா? அமினோ ஆசிட்ஸ்லாம் மொத்தமா சேர்த்து புரோட்டீனா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது. சரியா? ஸோ இந்த 2 ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? வளர் மாற்றம் பிளஸ் சிதை மாற்றம், வளர்ச்சிதை மாற்றம். புரிஞ்சுதா? மெட்டபாலிசம்னா என்னன்னு புரிஞ்சுதா? இதுக்கப்புறமா நீங்க வந்து படிக்கக்கூடிய பயாலஜியில் படிக்கக்கூடிய எல்லா சாப்டர்லயும் மெட்டபாலிசம் வரும். ஸோ அந்த இடத்துல மெட்டபாலிசம்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இந்த ப்ராசஸ் ஆனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? சரி, புரிஞ்சதுல மெட்டபாலிசம்னா என்னன்னு சொல்லி. அடுத்தது இந்த இடத்துல வந்து ஆனபாலிசம்ல உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும். கேட்டபாலிசம்ல எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகே, பிரேக் டவுன் பண்றப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இதுவே வந்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறப்போ, அந்த அமினோ ஆசிட்ஸை மொத்தமா ஒன்னா சேர்க்கிறப்போ புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? எனர்ஜி தேவைப்படும். சரியா? ஆனபாலிசம்ல எனர்ஜி ரிக்வயர்ட், கேட்டபாலிசம்ல எனர்ஜி ரிலீஸ்ட். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது growth. growth அப்படின்னா இன்க்ரீஸ் இன் சைஸ் அண்ட் மாஸ் ஆர் நம்பர் ஆஃப் செல்ஸ். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் செல்ஸ் எழுதல. And ஓகே, ஸோ growth அப்படிங்கிறது சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோ இல்லை மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோ ஆர் நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோ இதெல்லாம் நம்ம growth அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சீட் எடுத்துக்கிட்டோம், ஒரு விதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பிளான்ட்டா மாறுது இல்லை, அப்போ அது growth. கரெக்டா? அதே மாதிரி நம்ம பேபியா இருந்தால் அடல்ட்டா ஆகிறோம், இது growth. சரியா? ஸோ growth occurs because cells divide and increase in number. ஸோ growth எதனால நடக்குது? அதாவது நான் லிவிங் ஆர்கனிசத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன், நான் லிவிங் திங்ஸும் க்ரோ ஆகும். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு சின்ன கல் இருக்கு அப்படின்னா, இப்போ நல்லா காத்தடிச்சது மழை பெஞ்சது அப்படின்னா கொஞ்சம் அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரீசன் வந்து அந்த காற்று அடிக்கிறதுனால வேற இடத்துல இருக்கக்கூடிய இந்த மணல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே படிஞ்சு அக்குமுலேட் ஆகி அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது வேற. கரெக்டா? அதாவது அதுக்கு வந்து உயிர் இல்லை, உள்ள செல்ஸ்லாம் அது வந்து க்ரோ ஆகல. அதுக்கு எங்க செல்ஸ்லாம் இருக்கு? உயிரற்ற பொருட்களுக்கு செல்ஸ்லாம் கிடையாது. உயிருள்ள பொருட்களுக்குள்ள மட்டும்தான் செல்ஸ் இருக்கு. செல்ஸ் இருந்தா அது உயிருள்ள பொருள். கரெக்டா? ஒரு சிங்கிள் செல் இருந்தாலும் அது உயிருள்ள பொருள் தான். ஆனா உயிரற்ற பொருட்கள்ல செல்ஸ் கிடையாது. ஓகேவா? அந்த உயிரற்ற பொருட்கள் க்ரோ ஆகுறது இந்த வெளியே இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட், மழை பெய்யறதுனால காத்தடிக்கிறதுனால அதுக்கு மேல அந்த மண்ணு கல்லெல்லாம் படிஞ்சு அதோட சைஸ் வந்து பெருசாகுது. அது வேற. நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறது வந்து லிவிங் ஆர்கன்ஸ்க்குள்ள நடக்கக்கூடிய growth. ஓகேவா? அந்த growth எப்படி நடக்குது? செல் டிவைட் ஆகி நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுறது. ஓகேவா? செல் டிவைட் ஆகி நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனாலதான் நம்மளுக்கு growth நடக்குது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா லிவிங் வேர்ல்ட் படிக்கிறப்போ அந்த இடத்துலயும் இதை பத்தி நம்ம படிப்போம். சரியா? ஸோ நோட் திஸ் பாயிண்ட். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இதுதான். பிளான்ட் ஷோ அன்லிமிட்டெட் growth, அனிமல் ஷோ லிமிட்டெட் growth. அதாவது அனிமல்ஸ் வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறமா வளராது, அதோட growth வந்து ஸ்டாப் ஆயிடும் ஒரு ஏஜ்க்கு அப்புறமா. ஆனா பிளான்ட்ஸ் வந்து சாகுற வரைக்குமே வளர்ந்துட்டே இருக்கும். அதனாலதான் அதை நம்ம அன்லிமிட்டெட் growthன்னு சொல்றோம், அனிமல் வந்து லிமிட்டெட் growth அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? புரிஞ்சுதா? growthனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்தது reproduction. ஸோ reproduction நம்ம எல்லாருக்குமே தெரியும். reproduction means producing new individuals similar to parents. ஸோ பேரண்ட்ஸை ஒத்த நியூ இண்டிவிஜுவல், புது உயிரினத்தை நம்ம உருவாக்குறது. கரெக்டாக? பேரண்ட்ஸை ஒத்த அப்படின்னா கொஞ்சம் பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்கும்ல. பேரண்ட்ஸ் அதாவது எக்ஸாக்டா பேரண்ட்ஸோட காப்பியா கிடையாது, நம்ம ஹியூமனை சொல்றேன். பட் அனதர் லிவிங் ஆர்கனிசம்லாம் பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஸோ பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய நியூ இண்டிவிஜுவல்ஸை ஃபார்ம் பண்றது ரீப்ரொடக்ஷன். சரியா? ரீப்ரொடக்ஷன்ல வந்து உங்களுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்கு, நான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்கு. ஓகேவா? தமிழ்ல வந்து பாலினப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? வெயிட், நான் அதை எழுதுறேன். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இனப்பெருக்கம். ஒரே ஒரு நிமிஷம். ஏன்னா தமிழ் மீடியமுக்கும் நான் டீச் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன், அதனால நான் தமிழ்லயும் எழுதிதான் ஆகணும். இனப்பெருக்கம்
ஸோ இந்த இனப்பெருக்கத்துல வந்து உங்களுக்கு இந்த ரீப்ரொடக்ஷன்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலின பெருக்கம் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலினா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ரீப்ரொடக்ஷன் சாப்டர் படிக்கிறப்ப படிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் வந்து பேபியை கொடுக்கறது, ஒரு மேங்கோ ட்ரீ வந்து சீடை கொடுக்கறது, அண்ட் டாக் பப்பியை கொடுக்கறது, இது எல்லாமே எப்படி வருது? ரீப்ரொடக்ஷன் மூலமா தான் வருது. அண்ட் இந்த ரீப்ரொடக்ஷன்லையும் எக்ஸெப்ஷன் இருக்கு. ஒரு சில ஆர்கானிசம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களோட வாழ்நாளில் ரீப்ரொடியூஸே பண்ண மாட்டாங்க. மியூல் அண்ட் ஒர்க்கர் பி, ஓகேவா? இந்த 2 ஆர்கானிசமும், இன்னும் நிறைய ஆர்கானிசம் இருக்கு, நம்ம லிவிங் வேர்ல்ட் படிக்கிறப்ப பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸெப்ஷன், இவங்க வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணவே மாட்டாங்க. சரியா? இந்த இடத்துல வந்து ஒர்க்கர் பி அப்படின்னா வேலைக்கார தேனி, மியூல் அப்படின்னா கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஓகேவா? இந்த 2 வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. நான் வந்து எழுதிடுறேன் தமிழ்ல. மியூல் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஓகேவா? அதே மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலின பெருக்கம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா பாலிலா இனப்பெருக்கம். ஓகேவா? ஓகே, இப்போ ரீப்ரொடக்ஷன் புரிஞ்சுதா? அடுத்தது ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் கேன் டிடெக்ட் சேஞ்சஸ் இன் தி என்வாயன்மெண்ட் அண்ட் ரெஸ்பாண்ட். அதாவது லிவிங் திங்ஸ் இருக்கு இல்லையா, லிவிங் திங்ஸ் வந்து அதோட சரௌண்டிங்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸை எப்படி சென்ஸ் பண்ணுது அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதோட பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டச் அ ஹாட் ஆப்ஜெக்ட் வித் ஹேண்ட். அதாவது இப்போ ஒரு சூடான பொருளை நம்ம தொட்டோம்னா உடனே கை எடுக்கிறோம்ல, நம்ம பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணது இல்லை. இது வந்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. அதே மாதிரி மிமோசா பிளான்ட் ஒன்று இருக்கு, அதை நீங்க டச் பண்ணிட்டீங்க, அந்த பிளான்ட்டுக்கு பேரு ஷை பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டா டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே அதோட லீஃப்லாம் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? இது வந்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. சரியா? அதே மாதிரி ஒரு மான் வந்து ஒரு சிங்கத்தை பார்த்து ஓடுது இல்லை, அது ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. லைக் அந்த மானுக்கு தெரியும் சிங்கம் தன்னை சாப்பிட்ரும் அப்படின்ட்டு. ஸோ அதோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக, சர்வைவிங்காக அதோட கண்ணில் மாட்டாம தப்பிச்சு போய் ஒளிஞ்சுக்குது இல்லையா? ஸோ இது வந்து ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. ஓகேவா? புரியுதா? அதோட என்வாயன்மெண்ட்டை சென்ஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்றது, இதுதான் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. சரியாப்பா? அண்ட் அடுத்தது வந்து எவல்யூஷன். இதுதான் லாஸ்ட். ஃபுல்லா எல்லாமே பார்த்தாச்சு. வெயிட். சி, இந்த இடத்துல வந்து நான் சொல்லியிருந்தேன் லிவிங் ஆர்கானிசத்துக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக் இருக்கும். அதுல வந்து செல்லுலர் ஆர்கனைசேஷன், மெட்டபாலிசம், க்ரோத், ரீப்ரொடக்ஷன், ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை, எவல்யூஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு. எவல்யூஷன் மட்டும் இப்போ பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த லெக்சரோட உங்களுக்கு பயாலஜி பேசிக்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்டருக்குள்ள என்டர் ஆயிடலாம். ஓகேவா? ஓகே. எவல்யூஷன். எவல்யூஷன்னா என்னது? Evolution is the process by which living things change over many generation. அதாவது ஓவர் மெனி ஜென்ரேஷன், அதாவது பல தலைமுறைகளா லிவிங் திங்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட நெட் வந்து 1Gல இருந்து 5Gக்கு எப்படி வந்து அட்வான்ஸ் ஃபீச்சரோட எவால்வ் ஆயிருக்கோ, அதே மாதிரி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து அதோட சிம்பிளர் ஆன்செஸ்டர்ல இருந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகி எவால்வ் ஆகி டெவலப் ஆகி வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் எவல்யூஷன். சரியா? இப்போ ஒரு தியரி இருக்கு, குரங்குல இருந்தா மனுஷன் வந்தா அப்படிங்கிறது, அது ஒரு தியரி. பட் எவல்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா
குரங்கா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும் 2 பேருக்குமே முன்னோடிகள் வந்து ஒரே முன்னோடிகளா இருப்பாங்க. இதுதான் வந்து எவல்யூஷன் சொல்றது. அதுல இருந்து நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த எவல்யூஷன். புரியுதா? நம்ம முன்னோடிகள் வந்து ரொம்ப சிம்பிளரா இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து வெல் டெவலப்ட் ஃபீச்சரோட நம்ம வந்து கொஞ்சம் எவால்வ் ஆகி வந்திருக்கோம். சேஞ்ச் ஆகி வந்திருக்கோம். இப்போ 1Gல வந்து அவ்வளவா நம்மளுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் இருக்காது. 2G, 3G, 4G அப்புறம் 4Gல இருந்து இப்போ 5Gல அட்வான்ஸ் ஃபீச்சரோட வந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த மாதிரி வெல் டெவலப்டு ஃபீச்சரோட நம்ம சிம்பிளர் ஆன்செஸ்டர்லேருந்து வந்திருக்கோம். ஓவர் மெனி ஜென்ரேஷன் பல தலைமுறைகள் கடந்து அப்படிங்கிறது தான் இந்த எவல்யூஷன். சரியா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு நம்மளோட தாத்தா பாட்டியோட சில பல கேரக்டர், அதே மாதிரி அம்மா அப்பாவோட சில பல கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கும். அதே மாதிரி ஒரு சில சேஞ்சஸும் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த சேஞ்சஸ் வருது இல்லையா, இதுக்கு பேரு மியூட்டேஷன். அது டிஎன்ஏல நடக்கும். சரியா? இதுக்கு பேரு மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டில்ஸ் எடுத்துக்கிறோம். பீட்டில்ஸ் வந்து பேரண்ட்ஸ் பீட்டில்ஸ் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கு. அது கொடுக்கக்கூடிய நியூ இண்டிவிஜுவல் இருக்குல்ல, ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய நியூ இண்டிவிஜுவல்ல ஏதாவது ஒரு சில பேபிஸ்க்கு வந்துட்டு டிஎன்ஏல மியூட்டேஷன் வந்துச்சு அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில அந்த மியூட்டேஷன் வராத டிஎன்ஏல மியூட்டேஷன் வராத அந்த பேபிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ப்ரௌன் கலர்ல தான் வந்து பிறப்பாங்க. ஆனா இதுவே வந்து டிஎன்ஏல அந்த சேஞ்சஸ் வந்திருக்குள்ள, அந்த மியூட்டேஷன் வந்த அந்த பீட்டில்ஸ் வந்துட்டு பிரைட் கிரீன் கலர்ல இருக்கும். ஓகேவா? இதுதான் மியூட்டேஷன். டிஎன்ஏல சேஞ்சஸ் வர்றது அதுதான் மியூட்டேஷன். சரியா? ஸோ இந்த மியூட்டேஷன்ல வந்து பாசிட்டிவ் எஃபெக்டும் இருக்கும், நெகட்டிவ் எஃபெக்டும் இருக்கும். இப்போ பாசிட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா இந்த பீட்டில்ஸே எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ப்ரௌன் கலர்ல வந்துச்சுல்ல, அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா மியூட்டேஷன் நடந்து வந்த அந்த பிரைட் கிரீன் கலர் இருக்கு இல்லையா, அந்த பீட்டில்ஸ்னால வந்து அடுத்தடுத்த தலைமுறைகள் வரைக்கும் வாழ முடியாது. ஏன்னா பிரைட் கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய அந்த பீட்டில்ஸை பேர்ட்ஸ் வந்து ஈஸியா வந்து பிடிச்சி சாப்பிட்ரும். ஏன்னா அது மரத்துல நிக்கிறப்போ அதோட கலர் பிரைட்டா இருக்கிறதுனால பேர்ட்ஸோட கண்ணுக்கு ஈஸியா தெரியும், அதை பிடிச்சி சாப்பிட்ரும். ஆனா ப்ரௌன் கலர் எப்படி இருக்கு, மரத்தோட கலர்ல இருக்கு. ஸோ தட் அது வந்து அந்த பேர்ட்ஸோட கண்ணுக்கு வந்து தெரியாது. ஸோ அது வந்து ஃபிட்டஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து ஃபிட்டஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை எல்லாத்தையும் நம்ம வந்து எவல்யூஷன் சாப்டர்ல படிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு வந்து எதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். லெக்சர் 1 லெக்சர் 2ல சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சாப்டர் டீச் பண்ணுறப்போ அப்போ சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான், தட்ஸ் இட். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீட் தமிழ் மாஸ்டரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் அப்கமிங் வீடியோஸ். ஓகேவா? தேங்க்யூ.